அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆர்ஆர்பி ரயில்வேல நடந்த 2 டிசம்பர் நடந்த ஷிஃப்ட் 2 வந்து பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம 11 செட்டு வந்து இந்த வீடியோவோட அப்லோட் பண்ணிடுறோம். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி. மேலே இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அண்டு ரிலேட்டிவ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரபாகர் மற்றும் ரியா ஆகிய இருவரும் சேர்ந்து ஒரு தொழிலில் 33,500 ரூபாய் முதலீடு செய்கின்றனர். அந்த ஆண்டோட இறுதியில் மொத்த லாபம் 6,700. பிரபாகரின் பங்கு 2,000 இருந்தது. பிரபாகரின் முதலீடு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 33,500 இன்வெஸ்ட்மெண்ட் சரிதானா. இப்போ வந்து 6,700 மொத்த லாபம், அதில் 2,000 வந்து யாருக்கு அப்படின்னு பிரபாகரனுக்கு. இப்போ கட் பண்ணீங்கன்னா 2 கட் ஆயிரும். அப்போ 67:20 கிடைக்கும். அப்போ 20/67 மொத்த லாபம் வந்து 67, 20 பிரபாகரன். அதோட ப்ராஃபிட்டால அந்த அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 33,500 மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ கட் பண்ணுங்க. 33னா 5,000 30, 5,000 35, 300, இது ஒரு 35, 335, 5, 2 2 5 10, இது ஒரு 3 0 இருக்குது. ஸோ 10,000. ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு தேர்வில் எக்ஸ் பள்ளியிலிருந்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை, தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் விகிதம் 80% ஆகும். ஒரு தேர்வு இருக்கு, ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க. எக்ஸுங்கிற பள்ளி சரிதானா. எக்ஸுங்கிற பள்ளியில 100 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. இது எக்ஸாம் எழுதக்கூடியவங்க எவ்வளோ பேர்? 100 பேர். அதில் பாஸ் எவ்வளோ அப்படின்னு, பாஸு ஃபெயில் 2 வச்சுக்குவோம். பாஸு 80% அப்படிதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒய் பள்ளியில் தேர்வு எழுதிய மாணவர்கள் எண்ணிக்கை எக்ஸ் பள்ளியை விட 100% அதிகம். ஸோ அப்போ இங்கே ஒரு ஒய்ங்கிற ஸ்கூலு. இப்போ இதில் 100 பேர் எழுதியிருக்கான் அப்படின்னு அசம்ஷன் பண்ணுறோம். அதில் 15% அதிகம். அதே எக்ஸாம் எழுதுனதுல 115 பேர் எழுதியிருக்காங்க. ஓகே. தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை எக்ஸ் பள்ளியில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய 30% அதிகம். ஸோ தேர்ச்சி பெற்ற மாணவர்களோட எண்ணிக்கை வந்து பிங்கிற பள்ளியில் தேர்ச்சி பெற்றவர்களோட 30% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுலேருந்து 30% அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா 24 கிடைக்கும். சரியா. பாஸ் M3 24, இந்த 100 டிவைட் பண்ணிட்டோம்னா ஸோ ரிமைனிங் 24 போக 80 + 24 104. மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 105, 11 இருக்கு. ஃபெயில் வந்து 11, இதில் ஃபெயில் வந்து 20. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எனில் ஒய் பள்ளியில் தேர்வு எழுதிய மாணவர்கள் எண்ணிக்கை தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை சதவீதம் என்ன? தேர்வு எழுதிய மாணவர்களுக்கும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கும் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளா ஒரே ஸ்டெப்ல எழுதணும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. 104/115 × 100 சரிதானா. இது 5ஆல அடிபடுங்க, 23. இது 5ஆல அடிபடுத்தீங்கன்னா 20. ஓகேவா. இப்போ இந்த டேர்ம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2080/23 அடி கொடுத்தோம் அப்படின்னா 23ங்கும் போது 230 10 × 23, 9 23, 230ல் 23 போச்சுன்னா 207. ஸோ 9 ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆரம்பிக்கக்கூடியது ஒன்னே ஒன்று தான் ஆப்ஷன் இருக்கு. டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும், அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ அடி கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 9. அடுத்து 1 கிடைக்கும், 10 வராது. அடுத்து இன்னொரு 0 சேர்க்கணும், இங்கே ஒரு 0 சேர்த்துக்கணும். 100, 100ல் 23 போறோம்னா 4.4 முடிஞ்சு. இட்ஸ் ஆல். ஓகே தானா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட்டர் ஃப்ளோ, அதாவது water flow through the cylinder pipe in a diameter 14 cm at a speed 15 km/h in a rectangular tank
15 meter and 44 meter, and how long will it take for the water level in the tank to rise by the 21 centimeter. So இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், வால்யூம் ஆஃப் த ரெக்டாங்குலர். சரியானா? செவ்வகம். சிலிண்டருக்கு ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். சரி, ஓகே, அப்படியே போடுவோம். இதில் ஒரே ஒரு டிஃபிகல்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே 14 சென்டிமீட்ரு, 15 கிலோமீட்ரு, 50 மீட்ரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுவோம். சரிதானா? ஸோ இது டயாமீட்டர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 14. இப்போ மீட்ரு எவ்வளோ வரும், ரேடியஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 7. அதாவது மீட்டரை கன்வெர்ட் பண்ணும்போது 0.07 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹச். நம்ம தெரியுமா? தெரியாது. சரிதானா? ஹச் நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ அப்போ அதே மாதிரி இதுக்கான வால்யூம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வால்யூம் LVH தானே. அதே இது இங்கே போடுங்க. 50, V வந்து 44, இந்த H வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 21. 0.21. சரிதானா? 0.21. ஸோ டேங்க் பை இந்த ஹச்சுக்கு பதிலாக என்ன சேர்த்துக்கலான்னு பார்த்தோம்னா 15,000 மீட்டர் பை ஹவர் அப்படின்னு சேர்த்துக்கலாம். அப்போ அதை தலைகளை இது கீழே கொண்டு போய் மேலே மல்டிப்ளை பண்ணும்போது தான், கீழே கொண்டு வரும்போது தான் இந்த ஹச் வந்து மேலே போகும், டைம் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் டைரெக்டாகவே இதில் எழுதிடலாம். 22/7 இன்ட்டு 0.0049 இன்ட்டு 15,000. சரிதானா? ஸோ வாட்டர் ஃப்ளோ ரேஷியோ கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இதை வந்து அடிவிடுங்க. இது இந்த 7 மேலே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே மேலே போயிடும் இந்த 7. சரிதானா? சரி, ரைட், ஓகே. அடுத்து 22 அடி கொடுத்தோம்னா இங்கே ஒரு 2, இந்த ஒரு 3 0 கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 4.9 கிடைக்கும். 4.9 கிடைச்சதுன்னா இந்த 3 0 கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு 7ஆல் அடி கொடுக்கும்போது 0.7 கிடைக்கும். 0.7 0.7 இதை அடி கொடுத்தோம் அப்படின்னா 0.3 கிடைக்கும். ஸோ இங்கே 50 இன்ட்டு 0.3, அதை ஒரு டெசிமல் கட் பண்ணால் 5 15. இங்கே 15 கேன்சல் ஆயிரும். இந்த 15 5 15 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஆன்சர் ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 hours. 2 hours. ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா டாப்பில் ரெக்டாங்குலர் செவ்வகத்தோட அந்த தொட்டியோட வால்யூம் எழுதிக்கணும். கீழே வந்து பைப்போட வால்யூம் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து இந்த ஹவர்ஸ் வந்து எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 4 ஆண்டுகளில் குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் தனி வட்டி முதலீடு செய்யப்பட்டு அது ஆண்டுக்கு 3% கூடுதல் வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்பட்டால் 960 கிடைக்கிறது. சரிதானா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 4 வருஷத்துல தனி வட்டி விகிதத்தில் 3%, 4 ஆண்டுகளுக்கு 3% நம்ம கொடுத்தோம்னா 960 ரூபா வட்டி கிடைக்குது. 960 வட்டி கிடைக்குது. சரிதானா? எத்தனை வருஷம்? 4 வருஷம். பி பிரைம் தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். 4 வருஷம், இது 3/100. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா நாங்கள் 3 12, 12 இன்ட்டு 8 80. இது 2 0 கிராஸில் போச்சு அப்படின்னா எவ்வளோ வரும்னா 8,000 ரூபா. 8,000. சரிதானா? ஸோ ஆன்சர் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு உருளையின் வலைபரப்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 528 மீட்டர் ஸ்கொயர்.
வளைவருக்கான ஃபார்முலா என்னது 2πRH. சரிதானா? 2πRH எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 528. அதன் கன அளவு வால்யூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பார்த்தோம்னா உருளை தானே, பயாஸ் கோடு வச்சு. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1848. ஸோ இதனையும் டிவைட் பண்ணுங்க. பயாஸ் கோடு வச்சு பை 2πRH ஈக்குவல் டு 1848 பை 528. அடி கொடுத்தோம்னா பை கேன்சல் ஆயிடுது. இந்த ஒரு ஆறு கேன்சல் ஆயிடுச்சு. ஹச் கேன்சல் ஆயிடுச்சு. R/2 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்க ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ இதுவும் கேன்சல் ஆயிருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அடி விடுங்க. இப்போ அடி கொடுத்தோம்னா 16க்கு 6 மீதம் 1 8 1 9 16க்கு 6 மீதம் 1 2 1 3 பை 528. ஸோ இது ரிலேஷன் பக்கத்துல பாருங்க என்ன ரிலேஷன் வரும். 5 5 5 25 5 6 30 7 5 35. ஸோ 7 இங்க லாஸ்ட் டிஜிட்டும் பாட்டுருங்க. 5 40 6 48 7 56. ஸோ 7 × 8 மல்டிப்ளை பண்ணும்போது 56. ஸோ எக்ஸாக்டா 7 தான் டிவைட் ஆகுது. சரிதானா? ஆரோட மதிப்பு இந்த ஆரோட மதிப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, உருளையின் மொத்த உருளையோட புறப்பரப்பு கேட்டிருக்காங்க. சரிதானா? இப்போ வந்து நமக்கு வந்து இந்த பிளேஸ்ல 6 தெரியும், 2πr தெரியும். 2 × 22/7 × 7 × h = 528. இது அடி கொடுத்து ஹச்சோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஹச்சோட மதிப்பு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா h = 44/528/44. ஸோ அடி விடுங்க. ஒரு 44 44 மிச்சம் போக 8 88 2. ஸோ 12. ஹச்சோட மதிப்பு வந்து 12. சரிதானா? மொத்த வளைவரப்புக்கான ஃபார்முலா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடியது 2πr h + r தான். ஸோ 2πr h + r அப்படின்னு சொல்லக்கூடியதுல ரெண்டு இன்ட்டு 22/7 × 7 ஹச் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது h + r தானே. h + r 12 + 7. ஸோ 19. இது அடி கொடுத்துருங்க. ஸோ 44 × 19. 44 × 20னா 880 வரும். 880ல் ஒரு 44 கழிச்சோம் அப்படின்னா 836. அவ்வளோதான், முடிஞ்சு. இதான் ஆன்சர். ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு எண்களின் எல்சிஎம் ஆனது அவற்றின் மீப்போவாவை போல 4 மடங்கு. ஸோ HCF சரியா = 4 HCF = LCM. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈக்குவல் டு தான், மைனஸ் கிடையாது. அவற்றின் மீச்சியமம் மற்றும் மீப்போவா ஆகியவற்றின் கூடுதல் 140 ஆகும். ஸோ அப்போ LCM + HCF = 140. 4 HCF + HCF = 140. 5 HCF = 140. HCF வச்சுக்குவோம். இதோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 8 28. சரிதானா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 112, ஃபைண்ட் த அதர் நம்பர். ஸோ LCM × HCF இதோட மதிப்பு தான் வந்து என்னன்னா 2 நம்பர்ஸோட பெருக்கல் பலன். சரிதானா? HCF × LCM = 112 × x. 28 × 4 × 28
இன்ட்டு சாரி ஈக்குவல் டு 112 இன்ட்டு எக்ஸ். ஸோ அடி விடுங்க 4ஆல் 2 2 ஓகே. 3 8 28 ஒரு 28 கேன்சல்டு. ஸோ எக்ஸோட மதிப்பு 28. ஆப்ஷன் 3. ஸோ வணக்கம். ஆகாஷ், சுமன் மற்றும் ராஜ் ஆகியோர் ஒரு தொழிலை தொடங்க முறையே 1720, 1690 மற்றும் 1240 ஆகிய தொகைகளை முதலீடு செய்கின்றனர். ஆண்டின் இறுதியில் கிடைக்கும் லாபம் 1440 எனில் அந்த லாபத்தில் ராஜின் பங்கு எவ்வளவு அப்படின்னு கேட்காங்க. 3 பேர் சேர்ந்து தொழிலுக்கு தொடங்குறாங்க. அப்போ மொத்த அமௌண்ட் தேவை. மொத்த அமௌண்ட்டுக்கு நம்ம ரைட் சைடில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இங்கே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. 4650 கிடைச்சிருக்கு. இந்த 4650ல் ராஜோட பங்கு, ராஜ் எத்தனாவது பிளேஸ்ல? 3ஆவது பிளேஸ்ல இருக்கான். இப்போ ராஜோட பங்கு 1220 இந்த எழுதியாச்சு. 4650 1240 இன்ட்டு லாபம் எவ்வளோ? மொத்த லாபம் 1440, அதை போட்டாச்சு. ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆல் அடி கொடுக்கும். ஒரு 0 ஃபர்ஸ்ட், இதுக்கு 0, இங்கே 0 கட் பண்ணியிருக்கோம். 5ஆல் அடி கொடுத்தோம்னா 9 3 93 கிடைக்குது. இங்கேயே 5ஆல் அடி கொடுத்தோம்னா 1440, 5ஆல் அடி கொடுத்தோம்னா 2 8 8 288 கிடைச்சிச்சு. அதுக்கடுத்து அதே டைமை 3ஆல் அடி கொடுக்கும். 9 3 3 9, அடுத்து 1 3 3 எழுதியாச்சு. இங்க இந்த சைடில் 288 3ஆல் அடி கொடுக்கும். 9 27, மீத 1 3 18 96 கிடைச்சிச்சு. ஸோ இப்போ இந்த 31 அடுத்து 124 அடி கொடுத்தோம்னா 4ஆல் மல்டிப்ளை ஆகும், டிவைட் ஆகும். சரிதானா? டேரெக்டாக 31 மல்டிப்ளை பண்ணால் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4, அது ஒரு 12 கிடைக்கும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். 4 இன்ட்டு 96 ஈக்குவல் டு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 384. சரிதானா? ஆன்சரு 2. ஆன்சர் 2ல உள்ள 384 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் a is equal to a plus 1 by a equal to 12, find the valuation of the a squared plus 1 by a squared. ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்கு. இப்போ என்னன்னா, ஒரு எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் எழுதணும். அப்படின்னா இங்கே வந்து ஒரு கேன்னு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கே ஸ்கொயர்டு மைனஸ் ஆஃப் 2, அவ்வளோதான் ஆன்சர். இங்கேயே ஒரு ஸ்கொயர்டு இருக்கணும். கே ஸ்கொயர்டு மைனஸ் ஆஃப் 2ன்னு கிடைக்கணும். ஸோ இங்கே அதே மாதிரி தான் எங்கேயும் எழுத போகிறோம். இங்கே கேங்கிறது 12, அப்போ இங்கே கேக்கு ஸ்கொயர்டுங்கிறது 144, மைனஸ் ஆஃப் 2ன்னு சொல்லக்கூடியது 142 முடிஞ்சிச்சு. இது ஃபார்முலா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் 20% number is added to 84, then the result is same number, 65% of the same number is. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸுங்கிற ஒரு நம்பர் இருக்குது, அதில் 20% ப்ளஸ் ஆடட் டு 84 கிடைக்கும்போது எக்ஸுங்கிறது கிடைக்குது. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மதிப்பு வந்து 80%, இந்த மதிப்பு வந்து 80% ஈக்குவல் டு 84. இப்போ 65% ஈக்குவல் டு என்ன அப்படின்னு வைக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், பேசிக்காக இந்த இடத்த எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். எக்ஸ் ஈக்குவல் டு 84 இன்ட்டு 65 பை 80. ஃபர்ஸ்ட் 5ஆல் அடி விடுங்க. 5ஆல் எடுத்தோம்னா 1, மிச்சம் அதோடைய 3 30 6 16. இங்கேயும் 5ஆல் அடித்தோம்னா 13. இங்கே 4ஆல் அடி விடுங்க 21. ஓகே, 4ஆல் அடி விடுக்க மாதிரி இருந்துச்சு. சரிதானா? ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 21 இன்ட்டு 13 மல்டிப்ளை பண்ணால் 10 13 210. இது ஒரு 63, 210 63 கூட்டம்னா 273 பை 4. எக்ஸ் ஈக்குவல் டு 274, 73 பை 4. 24 24 எத்தனை வரும்? 6. ஸோ ஓகே, 6. மிச்சம் 3 இருக்குது, 33 இருக்குது. 8 32, இதை 1 1 புள்ளி 0 சேர்த்தோம்னா புள்ளி வச்சுக்கிடணும் 10.
அது ஒரு 2,5 68.25 வருது. ஸோ சம்திங் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். 6 டிஜிட்ல ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அதை பார்த்து கிளிக் பண்ணிடலாம். 68. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இது டெசிமல் பார்த்து கரெக்டா எழுத தெரியும் இந்த மதிப்புக்கு. சரிதானா? 99,999.99 99.99 9.99. ஸோ இதை ஆட் பண்ணுங்க. 9,27க்கு 7 மீது 2. 9,27 2 29க்கு 9 மீது 2. 9,27 2 29 புள்ளிக்கு அப்புறம் புள்ளி 9 மீது 2. 18 2 20க்கு 0 மீது 2. 9 2 11. 110997. 11097. சரிதானா? ஆப்ஷன் தேர்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். தாமஸின் வயது 38. அவரது மருமகனின் வயது அவரை விட 26 ஆண்டுகள் குறைவு. ஓகே. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தாமஸின் வயது அவரது மருமகனின் வயதை போல 3 மடங்கை விட 14 குறைவாக இருக்கும்? ஸோ அவ்வளோதான், சிம்பிள். 38 மைனஸ் ஆஃப் 26 கிடைச்சதுன்னா 12 கிடைக்கும். கரெக்டா? இது எல்லாரும் போட்டுருவோம். அதுக்கடுத்து எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தாமஸின் வயதுன்னு தெரியாது. அதை நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடணும். எக்ஸ்ன்னு எடுத்தாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இந்த சம்மை செய்யவே முடியும். இந்த சம்மை நம்ம செய்யவே முடியும். ஸோ அதனால அந்த பிளேஸ்ல வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 பிளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி 38 பிளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். சரியா? சம் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். 38 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் எடுக்கும்போது 3 மடங்கு யாரோட வயது 12 பிளஸ் எக்ஸ் தாமஸின் வயது இருக்கணும். கழிச்சோம்னா அதில் ஒரு 14 சப்ராக்ட் பண்ணிடணும். அவங்க அதான் சொல்லுவாங்க 3 மடங்கை விட 14 ஆண்டுகள் குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 38 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 36 பிளஸ் 3x மைனஸ் ஆஃப் 14. ஸோ இப்போ எழுதுனோம்னா ஒரு எக்ஸ் இங்கே போட்டோம். இந்த இதை சப்ராக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 22 ஆப்போசிட்ல போகும்போது 2x ஈக்குவல் டு 38 மைனஸ் 22. எக்ஸ் ஈக்குவல் டு பார்ப்போம். 32 6 அது 1 16/2 ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 8. முடிஞ்சு. அவ்வளோதான், பிடிச்சாச்சு ஆன்சர். நெக்ஸ்ட், ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் சராசரி வயது 33 ஆண்டுகள். 40 மாணவர்களோட சராசரி வயது 33. ஆசிரியர் வயது சேர்த்தோம் 41 பேர் வந்தோம்னா சராசரி வயது 34. நீங்க வேற ஒண்ணுமே செய்யணும், இதை கிளாஸ்ல ஆட் பண்ணிருக்கீங்க. 74 ஆன்சர். அவ்வளவுதான். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு உற்பத்தியாளர் ஒரு டிரான்சிஸ்டரை 840 ரூபாய்க்கு வாங்கி 20% லாபத்துடன் ஒரு கடைக்காரரும் விற்கிறார். சரியா? 20% லாபத்துடன் கடைக்காரருக்கு விற்கிறார். The manufacturer sell the transistor 840 at gain 20%. 840 ரூபாய்க்கு விற்கும் போது அது வந்து 20%, 120, மீன்ஸ் 20% ப்ராஃபிட்ல இருக்கு. சரிதானா? அதே இது மறுபடியும் ஷாப்கீப்பர் இதை வந்து ஒரு 10% விற்க அதிகமாக லாபம் வச்சு விற்காரு. இது கதை சொல்றேன், அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ மேனுஃபேக்சரு, ரீட்டெயிலரு, ஷாப்கீப்பரு, ரீட்டெயிலர். சரியா? மேனுஃபேக்சருக்கு 20% லாபம் கிடைக்குது, இவருக்கு ஒரு 10% லாபம் கிடைக்குது. சரிதானா? ஒரு வாடிக்கையாளர் உற்பத்தியாளர் விலைக்கும் அடக்க விலைக்கும் வாடிக்கையாளர் அடக்க விலைக்கும் உள்ள வித்தியாசம். ரீட்டெயிலருக்கு கிடைக்கும் ஒரு அமௌண்ட்ல கிடைக்கி. அதோட டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கேட்டுக்காங்க. ஸோ 840 ரூபாங்கிறது 120% ப்ராஃபிட். ஸோ 20% ப்ராஃபிட். 840ங்குது 20%, 120ன்னு வச்சுக்கிடணும். சரிதானா? அடி கொடுத்தோம்னா சம்திங் லைக்
700 ரூபாய் வரும். இது வந்து 700 ரூபாய். ஓகேவா? ஸோ இவர் மறுபடியும் ஆல்ரெடி 10% லாபத்தில் விற்றுருக்காரு. 840லேருந்து 10% லாபத்தில் இவர் விற்றுருக்காரு இங்கே. ஸோ அப்போ 840 கூட ஒரு 84 கூட்டுங்க. 4, 12, 924. 924. 700க்கும் 924க்கும் என்ன டிஃப்ரெண்ட்? 700க்கும் 924க்கும் என்ன டிஃப்ரெண்ட்? 924 மைனஸ் ஆஃப் 700 அப்படின்னு பார்த்தோம்னா 2 to 4 அப்படின்னு கிடைக்கும். 2 to 4. ஆப்ஷன் தேர்ட். வேற ஒன்றும் இல்லை, சிம்பிளான மெத்தட் தான். 840 ரூபாய்க்கு ஷாப்கீப்பர் வாங்குறாரு. அப்போவுமே மேனுஃபேக்சருக்கு 70% ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. ஷாப்கீப்பர் மறுபடியும் ஒரு 10% வச்சு ரீட்டைலுக்கு விற்காரு. அப்போ ரீட்டைலருக்கோட காஸ்ட் ப்ரைஸுக்கும் மேனுஃபேக்சரோட காஸ்ட் ப்ரைஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 224. சரிதானா? நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை. ரொம்ப சிம்பிளான மெத்தடு. 2 ஆஃப் எக்ஸ் அண்டு ஒய் அப்படின்னு இருக்குன்னா 2 ஆஃப் XY அப்படின்னு எழுதும். சரிதானா? இங்கேயும் அதே தான். 2ஓட அடுக்கு 4 × 3 12 இன்ட்டு 2 அடுக்கு 5 × 2 10 பை 2 அடுக்கு 7. ஸோ இது மேலே போகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு -7. 22ல் 7 கழிச்சோம்னா அடுக்கு ஃபுல்லாக 2 அடுக்கு 12 + 10 - 7 = 2 அடுக்கு 15. இதுதான் சிம்பிள் மெத்தட். இது நீங்கள் கால்குலேஷன் டேரெக்டாக போடலாம் போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சாரி. பின்வரும் சலுகைகளில் இவைகளை அவற்றின் தள்ளுபடி அளவுகள் மற்றும் ஏறுவரிசைப்படுத்தி எழுதவும். ஸோ பை 5 அண்ட் கெட் 6 ஃப்ரீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 அண்ட் கெட் 6 ஃப்ரீ அப்படின்னா மொத்தம் எவ்வளோன்னா 11. அதில் ஃப்ரீ எவ்வளோ 6 இன்ட்டு 100. சரிதானா? இதோட மதிப்பு எவ்வளோ வரும்? 600/11. 600/11 = இது எவ்வளவு? 5. 55 இருக்குமா? 5 மீது 5 இருக்கு. 50 4 54 புள்ளி சம்திங். சரியா? 44 6 60 5 54.5 வரும். 54.5 ஃபர்ஸ்ட் இதுக்கு. செகண்ட் இதுக்கு 82%. 82% டேரெக்டாக கிடச்சிடும். சிங்கிள் டிஸ்கவுண்ட் தான். தேர்ட் இதுக்கு சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் 11 + 24 மைனஸ் ஆஃப் XY மெத்தடு மைனஸ் ஆஃப் X × Y 11 × 24/100. ஸோ அப்போ 35 மைனஸ் ஆஃப் 24 2 6 4 2.64. ஸோ கழிச்சோம் அப்படின்னா 32.36 32.36 கிடைச்சி. ஏறு வரிசை தானே கேட்டிருக்காங்க. சின்ன நம்பர்ல இருந்து வரணும். ஃபர்ஸ்ட் உள்ளது சி, செகண்ட் உள்ளது ஏ, லாஸ்ட் உள்ளது பி. சரிதானா? இது ஏ, இது பி, இது சி. ஸோ சி தான் சின்னது. அடுத்து CBA, CAB. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குழாய் ஒரு தொட்டியை 3 நிமிடங்களில் நிரப்பும். மற்றொரு குழாய் முழுமையாக தொட்டியை 12 நிமிடங்களில் காலி செய்யக்கூடியது. தொட்டி காலியாக இருக்கும்போது 2 குழாய்களையும் ஒரே நேரத்தில் திறந்துவிட்டால் தொட்டியின் கால் பகுதி நிரம்புவதற்கு எத்தனை நிமிடங்கள் ஆகும்? கால் பகுதினா 1/4 நிரம்ப எத்தனை நிமிடம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1/3 மைனஸ் ஆஃப் 1/12 ஈக்குவல் டு என்ன வரும்னு பார்க்கணும். ஏன்னா எம்டி ஆகுதுல்ல. ஸோ அப்போ என்ன வரும்னா 12 இல்லை 4 மைனஸ் ஆஃப் 1/12 ஈக்குவல் டு என்ன வரணும்? 3/12 ஈக்குவல் டு 1/4. இப்போ முழுசா மாறதுக்கு 4 நிமிஷம் ஆகும். முழுசா இது தலைகிலி தான் எப்பவுமே 4 நிமிஷம் ஆகும். ஸோ முழுசா எம்டி ஆகிறதுக்கு 4 நிமிஷம் ஆகும்னா 1/4 எவ்வளோ ஆகும்? 1 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆப்ஷன் தேர்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். PQRS. இது ஒரு சூப்பரான கொஸ்டின். ஸோ PQRSன்னு ஒரு செவ்வகம்.
சரிதானா? PQRS ஒரு செவ்வகம். PQRS. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆங்கிள் R and S and R and S வந்து இரு சமவெட்டிகள், பைசெக்டார்னு சொல்லக்கூடியது. இரு சமவெட்டினா அந்த கோணத்தை வந்து ரெண்டா வெட்டக்கூடியதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதானா? அந்த கோணத்தை வந்து ரெண்டா வெட்டக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு உள்புறமாக நாற்கரத்தின் உட்புறமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சைடில் இது எஸ் ரெண்டா வெட்டியிருக்கு, இது எஸ் ஆரை ரெண்டா வெட்டியிருக்கு. இந்த பகுதி வந்து டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பகுதி வந்து என்ன டின்னு சொல்லியிருக்காங்க. இதோட கோணம் எவ்வளோன்னா 24. இதோட கோணம் வந்து 24. ஒரு சின்ன ரூல் இருக்குது. இது ஒரு முக்கோணம் அப்படிதானே? இந்த முக்கோணத்தோட உட்கோணங்களின் கூடுதல் எவ்வளோன்னா 180 டிகிரி. முக்கோணம் STR பிளஸ் முக்கோணம் TRS பிளஸ் ட்ரையாங்கிள் RST ஈக்குவல் டு 180 டிகிரி. சரிதானா? இதோட மதிப்பு 24 டிகிரி. பட் பிளஸ் இந்த ஆர் வந்து என்ன மதிப்புனா ட்ரையாங்கிள் R/2. ஏன் R/2 சொல்றோம் அப்படின்னா இது பைசெக்டார்னா இரு சமவெட்டி. இந்த கோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதோட ஃபுல் மதிப்பு தான் கிடைக்குது கோணம். இந்த அதே மாதிரி இங்கேயும் இதோட ஃபுல் மதிப்பு தான் கோணம். இந்த கோணத்தை இந்த லைன் வந்து ரெண்டா கட் பண்ணிருக்கு, சமமா கட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் R/2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிளஸ் இங்கேயும் S/2 ஈக்குவல் டு 180. கோணம் 6 பிளஸ் முக்கோணம் S/2 ஈக்குவல் டு 180 மைனஸ் ஆஃப் 24. ஸோ என்ன கிடைக்குன்னா 156 கிடைச்சிருக்கு. ஸோ இங்க எழுதிக்கிட்டேன். முக்கோணம் 6 பிளஸ் முக்கோணம் S ஈக்குவல் டு 156 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 300. இது ஒரு 12, 312 வந்து கிடைச்சிருக்கு. சரிதானா? முக்கோணம் 6S ஓட மதிப்பு. இன்னும் இதுல கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு, அதை சைடில் உள்ள அழிச்சிட்டு சொல்றேன். ஓகே. முக்கோணம் P பிளஸ் ட்ரையாங்கிள் Q பிளஸ் ட்ரையாங்கிள் S பிளஸ் ட்ரையாங்கிள் R இதோட மதிப்பு 360 டிகிரி. அப்போ இதோட மதிப்பு 312. இது ரெண்டோட மதிப்பு. முக்கோணம் P அண்டு பிளஸ் Q இதோட மதிப்பு தெரியாது, 360. முக்கோணம் P அண்டு Q ஓட மதிப்பு இது கழிச்சோம்னா 48. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா P மற்றும் Q ஆகியவற்றின் விகிதம் 3:5 சொல்லியிருக்காங்க. 3:5 அப்படின்னா 3x பிளஸ் 5x. சரிதானா? அப்போ 8x. x ஈக்குவல் டு 48. x ஈக்குவல் டு 6. 8 40, 6 48. சரியா? x ஈக்குவல் டு 6 முடிச்சாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா Q மற்றும் Pக்கான வித்தியாசம். Q வந்து 5, P வந்து 3. இது ரெண்டுக்கான வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5x மைனஸ் ஆஃப் 3x ஈக்குவல் டு, அதாவது டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா 2x. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன தெரியும்? 6. 2 இன்ட்டு 6 12. 2 இன்ட்டு 6 12. 12. இங்க ஆன்சர் 12. அவ்வளோதான். புரிஞ்சுதா? புரிஞ்சா ஒரு லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸ் எண்ணிக்கையிலான நபர்கள் ஒரு வேலையை 28 நாட்களில் முடிப்பதற்கு ஒப்பந்தம் செய்ய வழங்கப்பட்டது. உடல் நலம் காரணமாக 5 பேர் வேலைக்கு வரவில்லை. மீதமுள்ள வேலையை 30 நாட்களில் முடித்தனர். மீதமுள்ள வேலையை 30 நாட்களில் முடித்தனர். ஏனில் எக்ஸின் மதிப்பு காண்க. எக்ஸோட மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ எக்ஸ் எத்தனை பேர் எக்ஸுங்கிற பேர் எக்ஸ் இன்ட்டு 28. அதே மாதிரி 28x. இங்க எத்தனை பேர் உடல்நல கரைப்பு காரணமா வரல? 5 பேர் வரல. அப்போ எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு 30 எவ்வளவு? 30x மைனஸ் ஆஃப் 150. சரிதானா? 30x மைனஸ் ஆஃப் 150. ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி எழுதுங்க ஃபர்ஸ்ட். அப்போ 28x ஈக்குவல் டு 30x மைனஸ் ஆஃப் 150. சரிதானா? அப்போ 2x ஈக்குவல் டு 150, x ஈக்குவல் டு 75. அவ்வளோதான் ஆன்சர். தேர்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் விலையை 5360 என நிர்ணயிக்கிறார். 8% தள்ளுபடி அளித்த பிறகும் அடக்க விலையில் 34% லாபம் கிடைத்தால் அப்பொருளின் அடக்க விலையை காண்க. சரி, ஓகே. இது நமக்கு சிம்பிளான மெத்தட் ஒன்று இருக்கு. மார்க்கெட் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் ப்ராஃபிட் பை 100 மைனஸ் டிஸ்கவுண்ட். இப்போ மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு? 5360. ஸோ அப்போ இங்கே எழுதிக்கிடுமா? 5360 பை காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் ப்ராஃபிட் எவ்வளவு? 34% கிடைக்கும். இப்போ 134. அதே மாதிரி 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் 100லேருந்து 8 கழிச்சோம்னா 92. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அடி கொடுத்தோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அதே பண்ணுவோம். 5360 இன்ட்டு 92 பை 134 ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஓகேவா? ஓகே. ஸோ இது அடி கொடுத்தா அடிபடுமா? டேரெக்டாக அடி கொடுக்க பாருங்க. 16 4ஆல் அடி விடுங்க, வந்துடும். 134 இன்ட்டு 4 16க்கு 6 இது 1 முன்னாங்க 12 1 13க்கு 3 இது 1 1 4 1 5 536 அடி விட்டுருச்சு. இது 40. இது 40 இன்ட்டு 92 மல்டிப்ளை பண்ணுங்க, கிடைச்சிடும். 8 4 36 ஒரு 0 வச்சுருக்கோம். 3680 ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 20வது கொஸ்டின். 59 மீட்டர் per வினாடி வேகத்தில் செல்லும் எக்ஸ் மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் நிலைய நடைமேடை 9 வினாடியில் கிடைக்கிறது. ரயில் நிலைய நடைமேடையின் நீளம் 279 மீட்டர் எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. ஸோ ஒரு பேசிக்கான கொஸ்டின். ஸோ ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இதுதான் ஃபார்முலா. ஸ்பீட் இன்ட்டு டைம். டிஸ்டன்ஸு என்னென்னது? இங்கே ட்ரெயின் ப்ளஸ்ஸு பிரிட்ஜ், அந்த பிளாட்ஃபார்ம்ங்கிறதுக்கு 279 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. சரிதானா? இங்கே ஸ்பீடு எவ்வளவு? 59. அடுத்து டைம் எவ்வளவு? 9 செகண்ட்ஸ். எல்லாமே மீட்ரு அண்ட் செகண்ட்ஸில் தான் இருக்குது. ஒரே ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ ஓகே. டி ஈக்குவல் டு டி ப்ளஸ் 279 இன்ட்டு 59 இன்ட்டு 81 மிச்சம் 8 50 45 8 53 531. ட்ரெயினோட லென்த் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுங்க. 531 மைனஸ் 279. 11ல் 9 போச்சுன்னா 2, 12ல் 7 போச்சுன்னா 5, 4ல் 2 போச்சுன்னா 2, 252. அவ்வளோதான், முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரவியின் தந்தையின் வயது ரவியின் வயதை போல 4 மடங்கு ஆகும். ஃபாதர் ஈக்குவல் டு 4 ரவி. 4 ரவி. 4 ரவியோட வயது ஃபாதரோட ஏஜுக்கு சமமாக இருக்கும். சரிதானா? ஓகே. 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஃபாதர் ப்ளஸ் 5 years ஈக்குவல் டு தந்தையின் 5 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது ரவியின் வயதை போல 3 மடங்கு.
தந்தையின் வயது ரவியின் வயதை போல 3 மடங்கு 3 4r plus r+5 சரிதானா? ஓகே, இதுல என்னன்னா இந்த எஃப்ங்கிற மதிப்புக்கு வந்து 4rன்னு எழுதியிருக்கோம். அப்போ 4r+5 = 3r plus 15. சரி, 3r plus 15. ஸோ இதுல இருந்து இங்கிட்ட 5 ஷிஃப்ட் பண்ணுங்க, இங்க ஷிஃப்ட் பண்ணுங்க. r = 10. அவ்வளவுதான், முடிஞ்சு. என்ன கேட்டிருக்காங்க? ரவியின் தற்போதைய வயது தானே. ரவியின் தற்போதைய வயது 10. ஓகேவா? ஃபாதரோட மதிப்பு வந்து 4 ரவிக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ ஃபாதரோட 5 வருஷம் கூட்டணும், ரவியோட 5 வருஷம் கூட்டணும், கூட்டியாச்சு. ஆனா 3 மடங்குன்னு சொல்லி அதனால 3ன்னு வெளியே போட்டிருக்கோம். ஸோ அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்த கொஸ்டின், 1/20 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 10/100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு 10/100 1/20 என்பது எத்தனை சதவீதம்? 1/20 எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ 1/20 டாப்ல வரணும். 1/20 டாப்ல வரணும். பை 10/100ங்கிறது டவுன்ல வரணும். இப்போ அப்படியே தலையில இருங்க. 1/20 இன்ட்டு 100/10 ஈக்குவல் டு அடி கொடுத்துருங்க 1/2 இன்ட்டு 100. ஸோ இது வந்து 50%. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, cos alpha is equal to 5/13. இதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிடணும். சிம்பிளான மெத்தடு ட்ரையாங்கிள் தான். அடிப்பக்கம் பை கர்ணம், அது மீன்ஸ் ஹைப்போடைனியஸ் 13 அண்டு தென் வந்து இதோட மதிப்பு வந்து 5, அட்ஜசன்ட் சைடு வந்து 5, ஆப்போசிட் சைடு வந்து 12 இருக்கும். பிதாகரஸ் தேற்றத்தோட ரூல் படி 12 இருக்கும். சரிதானே? எதிர்பக்கம் வந்து 12, அடிப்பக்கம் வந்து 5, கர்ணம் வந்து 13. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க? நமக்கு வந்து சீக்கன் டீட்டா மைனஸா 1/tan டீட்டா. சீக்கன் டீட்டா ரூல் என்னது? 1/cos டீட்டா. 1/cos டீட்டா, இந்த காஸ் டீட்டா வந்து 5/13னா 1/cos டீட்டானா 13/5 முடிஞ்சு. அடுத்து tan டீட்டா, எதிர்பக்கம் கை அடிப்பக்கம், அது மீன்ஸ் என்ன சொல்லலாம்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு 12/5 ஈக்குவல் டு 1/5. ஆன்சர் முடிஞ்சிச்சு. டன். எப்படி 1/5? 13 மைனஸ் 12/5 ஈக்குவல் டு 1/5. ஆண்கள் மற்றும் பெண்கள் உள்ளடக்கிய 150 விளையாட்டு வீரர்கள் கொண்ட குழுவில் 58% பேர் ஆண்கள் ஆவர். அவர்களின் சராசரி எடை 82 கிலோகிராம் மற்றும் பெண்கள் விளையாட்டு வீரர்களின் சராசரி எடை 72 கிலோகிராம் ஆகும். குழுவில் உள்ள அனைத்து விளையாட்டு வீரர்களின் சராசரி எடையை காண்க. ஃபர்ஸ்ட் ரூலு 150. இதுல வந்து 58 42 எத்தனைன்னு பார்க்கணும் பர்சன்டேஜ். ஏன்னா 58 பேர் ஆண்கள் சொல்லிட்டாங்களா. 50%னால 75, 8%னா 12, 75 12 87. ஸோ 87ல மிச்சம் இருக்குது 63. கூட்டுங்க 10 14 150 கரெக்ட் வந்துருச்சு. இது வந்து 87 பேர் 82 கிலோ இருக்காங்க மேலு. சரிதானா? அதே மாதிரி ஃபீமேலு 72 கிலோ இருக்காங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ மல்டிப்ளை பண்ணுமா? 6 63 72 6 12 21 2 6 36 42 2 44 6 3 5 4 536 சரிதானா? 4536. அடுத்து இதே மாதிரி 87 × 82 14க்கு 4 மீது 1 16 1 17 174 174. அடுத்து 8 49 8 56 6 மீது 5 8 64 5 69 4 13க்கு 3 மீது 1
11க்கு 1, இது 1 7, 7134, 7134. இது ரெண்டையும் கூட்டுங்க. 10க்கு 0, 7, 6, 11 வகுத்தல் 150 வகுத்தல் 150. ஸோ எதுக்காக 150னா 150 பேர், அது ஒரு ஈக்குவேஷன் வரும். மேலு ஃபீமேலு பை டோட்டல் பை மல்டிபிள் பண்ணி வரும். ஸோ இதை சிம்பிளாக எழுதியாச்சு. ஸோ அடி விடுங்க. 15 தானே, 11 3 டிஜிட் எடுத்துக்கிடும். ஃபர்ஸ்ட் 5 15 75, 6னா 90, 7னா 105, 8னா 120. ஸோ 105 தான், 7 தான் வரும் கரெக்டாக. சரிதானா? இது 7, 1167 பை 15. ஸோ இது வந்து 7 வருது. மிச்சம் எத்தனை இருக்கு? 105 போக 11 இருக்கு, 117 இருக்குது. ஸோ 117 போது அதே மாதிரி 7 தான் வரும். மீதம் 12 இருக்குது. புள்ளி 120, 120 போது 8, 120 போது 8, 77.8ங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கார் நகரம் ஏல இருந்து பிக்கு 150 கிலோமீட்டர் தூரத்தை 60 கிலோமீட்டர் வேகத்தில் கிடைக்கிறது. டிஸ்டன்ஸ் பர் டைம், சாரி, டிஸ்டன்ஸ் டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் ஸ்பீடு 150 பை 60 ஈக்குவல் டு 2.5. ஸோ திரும்பும் வழியில் கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக காரின் வேகம் குறைகிறது. அப்பயணத்தின் மொத்த நேரம் போறதுக்கும் வரதுக்கும் சேர்த்து தான் 7.5 ஹவர்ஸ். அப்போ 7.5ல இருந்து 2.5 கழிச்சிட்டோம் அப்படின்னா 5 ஹவர்ஸ்ல ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. இப்போ இந்த 5 ஹவர்ஸ் ரிட்டர்ன் வந்ததுல அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனில் திரும்பவும் பயணிக்கும் போது காரின் வேகம் விட்டுருக்காங்க. அப்படி இதை ஷிஃப்ட் பண்ணிருங்க. ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் டைம். டிஸ்டன்ஸ் 150, டைமு ரிட்டர்ன் வரும்போது 5 மணி நேரம் ஆயிருக்கு. அடி கொடுத்தோம்னா 30. அவ்வளோதான், ஆப்ஷன் சி. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.